Hi students, welcome to Velvi Max. இன்னைக்கு வீடியோல exercise 2.3 ஸ்டார்ட் பண்ணலாம். 2.3 sums போடுறதுக்கு முன்னாடி நாம எப்பவுமே introduction பார்த்துட்டு தான் sums போவோம் இல்லையா? சோ அதே மாதிரி இன்னைக்கு 2.3 ஓட introduction முதல்ல சொல்லி கொடுத்துறேன். அதுக்கு அப்புறமா sums போடுறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். முதல்ல எப்பவுமே எந்த exercise போடுறதுக்கு முன்னாடி அந்த exercise எதை பத்தினது அப்படினு ஒரு introduction கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு sums போடும்போது ஈஸியா இருக்கும். So நம்ம வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸர்சைஸ்க்கு முன்னாடியுமே அதுக்கு தேவையான இன்ட்ரோடக்ஷன் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். அதுக்கு அப்புறம் உங்களுக்கு சம்ஸ் போடுறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், சோ அதே மாதிரி இப்ப 2.3 பாத்தீங்க அப்படினா மாடுலர் அரித்மெட்டிக். அதுல என்ன டாபிக் ஃபர்ஸ்ட் வருது? கான்குரன்ஸ் மாடுலோ. சோ கான்குரன்ஸ் மாடுலோ இது வந்து புது டாபிக் உங்களுக்கு. நீங்க 9thல 8thல எதுலயுமே படிச்சிருக்க மாட்டீங்க. இது டோட்டலி நியூ டாபிக். ஓகே, இப்போ கான்குரன்ஸ் மாடுலோ அப்படினா என்ன? ரெண்டு இன்டிஜர் எடுத்துக்கலாம், 2 integers a and b or congruence modulo n. ஓகே, ஸோ a and b வந்து எப்போ கான்குரன்ஸ் மாடுலோ n அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா இஃப் b minus a is equal to k into n where k is some integer. ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகும்போது a and b ஆர் கான்குருவன்ஸ்ன்னு சொல்லுவோம் ஃபார் மாடுலோ n. இந்த மாதிரி நீங்கள் ஜென்ரல் ஃபார்மேட் இப்படி எழுதணும், a கான்குருவன்ஸ் b mod n அப்படின்னு எழுதணும். இது ஜென்ரல் ஃபார்மேட் ஃபார் கான்குருவன்ஸ் மாடுலோ. சம்ஸ் போடும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். இட் இண்டிகேட்ஸ், இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா a minus b is divisible by n அப்படின்னு அர்த்தம். ஏவையும் பியும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா தட் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ கண்டிப்பாக nல டிவிசிபிள் ஆயிருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம இப்படி எழுத முடியும். a கான்குருவன்ஸ் b mod n அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுதலாம். இப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்கள். 17, அதாவது ஏயோட பிளேஸில் 17 போடலாம், பியோட பிளேஸில் 4 mod 13. இப்போ பாருங்கள், a minus b is divisible by n சொல்லியிருக்கேன். a 17 minus b 4 is equal to நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? 13. 13 is divisible by 13. So therefore இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எழுதலாம். 17 congruent 4 mod 13ங்கிற ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதலாம். ஓகே, இதுதான் கான்குருவன்ஸ் மாடுலோ. இப்போ யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் பார்த்துருப்போம். இன்னொரு டாபிக் கொடுத்துருக்காங்க புக்கில், யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அண்ட் மாடுலர் அரித்மெட்டிக். இது ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்ணலாம், யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவோட ஃபார்மேட்டை மாடுலர் அரித்மெட்டிக் ஃபார்மேட்டில் எப்படி எழுதலாங்கிற ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள், டிவிஷன் லெம்மாவோட ஜென்ரல் ஃபார்மேட் என்ன? a is equal to bq plus r. இதில் a வந்து டிவிடெண்ட், b வந்து டிவைசர், q கோஷன்ட் அண்ட் r ரிமைண்டர் இல்லையா? ஸோ இதை எப்படி எழுதலாம்? ப்ளஸ் ஆரை வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணியிருக்கேன், மைனஸ் ஆர் ஆயிடுச்சு. ஸோ a மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு bq. a மைனஸ் ஆர் கான்குருவன்ட் 0 mod b அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். தென் அகெயின் ஆரை வந்து ரைட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணீங்க அப்படின்னா a கான்குருவன்ட் r mod b. ஸோ a இஸ் ஈக்குவல் டு bq ப்ளஸ் ஆர் அப்படிங்கிற டிவிஷன் லெம்மாவை மாடுலர் அரித்மெட்டிக் ஃபார்மேட்டில் எப்படி எழுதலாம்னா a கான்குருவன்ட் r mod b அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுதலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு மாடுலர் ஆப்ரேஷன்ஸ். இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். அதே மாதிரி நம்ம மாடுலர் அரித்மெட்டிக்லும் அதே மாதிரி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நமக்கு 2 தியரம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த தியரம்ஸையும் ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இஃப் a congruence b mod m and c congruence d mod m, then என்னென்ன கண்டிஷன்ஸ் நமக்கு வருது அப்படின்னா a plus c is congruent to b plus d mod m, இது ஒரு கண்டிஷன். a minus c இது வந்து addition, then இங்கே subtraction, a minus c congruent b minus d mod m. அதே மாதிரி multiplication, a into c is congruent b into d mod m. ஓகே, இது தியரம் 5. இந்த தியரம்ஸ்லாம் உங்களுக்கு சம்ஸில் வரும், அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். ஓகே, தென் தியரம் 6 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் a is congruent to b mod m, then ac is congruent to bc mod m and
A plus C is congruent B plus C mod M, A minus C congruent B minus C mod M for any integer C. So C இங்கிறது any integer. So ஒரு integer C கொடுத்திருக்கும் போது நமக்கு இந்த theorem 6th theoremல 3 possibilities கொடுத்திருக்காங்க. So theorem 5 and theorem 6. Okay? இப்போ exercise sumsக்கு போலாமா? 2.3ல first sum பாருங்க, find the least positive value of x such that அப்படின்னு conditions கொடுத்திருக்காங்க. நம்ம x ஓட வேல்யூவை find பண்ணணும். அந்த x ஓட வேல்யூ எப்படி இருக்கணும்னா least positive value அப்படின்னு கொடுத்திருக்காங்க. first sum பாருங்க, 71 congruence x mod 8. ஓகே, இப்போ நம்ம congruence மாடுல போட்டுக்கலாமா? A congruence B mod n, இதுதான் congruence மாடுலோ இல்லையா? So that means a minus b is divisible by n ன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். So a minus b is divisible by n. இப்போ சம்ல a வந்து 71. So 71 போட்டுக்கோங்க. Then b is x. 71 minus x is divisible by 8. இப்போ xக்கு நீங்க least positive value என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ 8ல டிவிசிபிளா இருக்கும் அப்படிங்கறது தான் சம் கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம xக்கு வந்து 1ல இருந்து வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடாது, ஏன்னா 0 is neither positive nor negative. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் xக்கு வந்து 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. 71 minus 1 70, divisible by 8 கிடையாது. 71 minus 2 69, not divisible by 8. 3 போட்டு பாருங்க, 68 divisible, not divisible by 8. ஸோ அந்த மாதிரி போட்டுட்டே வாங்க. 4 போட்டாலும் வராது, 5 வராது, 6க்கும் கிடைக்காது. ஃபைனலாக பாருங்க, 71 minus 7 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 64, இங்கே தான் உங்களுக்கு 64 கிடைக்குது. தட் இஸ் டிவிசிபிள் பை 8. ஸோ தேர்ஃபோர் எக்ஸோட வேல்யூக்கு 7 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிற வேல்யூ இஸ் 64. தட் இஸ் டிவிசிபிள் பை 8. ஸோ தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 இஸ் த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் சச் தட் இட் இஸ் டிவிசிபிள் பை 8. இது ஃபர்ஸ்ட் சம். Okay students, second sum பாருங்க, 78 plus x congruence 3 mod 5 கொடுத்திருக்காங்க. So a congruence b mod n நம்ம congruence மாடுல போட்டுக்கலாம். a minus b is divisible by n. இப்போ a ஓட வேல்யூ என்ன? 78 plus x, இது ஃபுல்லாவே a தான், b வந்து 3. So minus 3 போட்டுக்கோங்க. 78 minus 3, 75 plus x is divisible by 5. இது கண்டிஷன். இப்போ xக்கு நீங்க என்ன லீஸ்ட் வேல்யூ போட்டா கிடைக்கிற வேல்யூ உங்களுக்கு 5ல டிவிசிபிள் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி எக்ஸுக்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. 76, 2 போட்டிங்கன்னா 77, 3 போட்டிங்கன்னா 78, 79, 80 எப்போ வருது? 4 போடும், சாரி 5 போடும்போது உங்களுக்கு 80 கிடைக்குது இல்லையா? ஸோ 75 plus 5 is equal to 80. 80 is divisible by 5. So therefore xோட வேல்யூ 5. So 5 is the least positive value of x. Next third sum பாருங்க, 89 congruence x plus 3 mod 4. So அதே மாதிரி போட்டுக்கோங்க, a congruence b mod n. இப்போ a minus b is divisible by n இல்லையா? இப்போ a என்ன? 89, b x plus 3. So minus x plus 3 bracket ஓட போட்டுக்கோங்க, is divisible by 4. So இந்த minus வெறும் xக்கு மட்டும் போட்டுறாதீங்க, x plus 3 bracketல இருக்கு, ரெண்டு terms இருக்கு. So minus வெளியே போட்டுக்கோங்க, உள்ள bracket ஓட x plus 3 அப்படியே மூவ் பண்ணிக்கோங்க. So இப்போ மைனஸ் உள்ள கொண்டு போலாமா? 89 minus x minus into plus minus 3. So 89 minus 3, 86 minus x is divisible by 4. So as usual xக்கு 1 substitute பண்ணி பாருங்க. 36 minus 1, 86 minus 1, 85. 2 substitute பண்ணி பாருங்க. 86 minus 2, 84. 84 is divisible by 4. அப்போ 2 is the least positive value of x such that it is divisible by 4. So therefore x is equal to 2. Fourth sum பாருங்க, 96 congruence x by 7 mod 5 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி போட்டுக்கோங்க, a ஓட பிளேஸ்ல 96 minus b வந்து x minus x by 7 is divisible by 5. இப்போ xக்கு 1 2 3 4 சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டாம், இது லாங்கா போகும் அந்த ப்ராசஸ். இப்போ பாருங்க, டைரக்டா வந்து நீங்க xக்கு 7 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. ஏன்னா நமக்கு இங்க 96 இருக்கு. ஸோ 96ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணாலே நமக்கு 95 கிடைச்சிரும். 95 வந்து 5ல கண்டிப்பா டிவிசிபிள் ஆகும்.
ஸோ அப்போ டேரெக்டாக நீங்கள் எக்ஸுக்கு 7 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ 96 minus 7/7 1 ஸோ இப்போ 96 minus 1 95. 95 is divisible by 5. Therefore x is equal to 7. Fourth sum ரொம்ப ஈஸி இல்லையா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல லாஸ்ட் ஃபிஃப்த் சம் பாருங்க. 5x congruence 4 mod 6. ஸோ a congruence b mod n போட்டுக்கோங்க. a minus b is divisible by n. a ஓட பிளேஸில் 5x minus b ஓட பிளேஸில் 4 is divisible by 6. இப்போ xக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 5 into 1 minus 4. அப்போ 5 minus 4 is 1. xக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? 5 into 2 10. 10 minus 4 is 6. 6 கிடைச்சிருச்சா? 6 is divisible by 6. So therefore x ஓட வேல்யூ என்ன? 2. So x is equal to 2 is the least positive value of x in the sum. Fifth sum, last sum. Firstல last sum. Okay students? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டில் 5 சம் பார்த்துருக்கோம் அண்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷனும் பார்த்துருக்கோம். ஓகே, பேலன்ஸ் சம்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? ஓகே, அது வரைக்கும் மேக்ஸை பார்த்துட்டே இருக்காதீங்க, போட்டுகிட்டே இருங்க. என்னோடய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. குட் லக்.